ஃப்ரெண்ட்ஸ், இந்த புளியூர்குறிச்சி கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா களக்காடு செல்லக்கூடிய சாலையில் தான் அந்த புளியூர்குறிச்சிங்கிற ஊர் இருக்குது. இங்கே வந்து ஒரு 700 ஆண்டு ஒரு பழமையான ஒரு கோயில், ஸ்ரீ செந்தாமரை கண்ணன் பெருமாள் கோயில். அந்த கோயிலில் தான் நம்ம ஃப்ரெண்டு சுப்பிரமணி இருக்காப்புல. நம்ம அன்றைக்கி வந்து கட்டளை குளத்தில் குளிக்க வந்தோம். அதனால் இந்த பெருமாள் கோயிலை வந்து ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு சொன்னோம்ல 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஒரு கிணறு இருக்குது, பழமையான கிணறு. இதுதான் அந்த கிணறு. இதில் எவ்வளோ அடி தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுமார் ஒரு 10 அடி கேப்பில் தண்ணி இருக்குது. பார்த்தீங்களா, எத்தனை வருஷம் ஆச்சு இந்த கிணறு. ஆனால் எப்படியும் ஒரு 30-40 அடி ஆழம் அப்படின்னு சொன்னாங்க. தண்ணி இப்போ இருந்துகிட்டு இருக்குது. இந்த கல் என்னன்னு தெரியுதா? இந்த கல் தான் வந்து தண்ணி எடுக்கக்கூடியது கிணத்துல. அதாவது இந்த குப்பியில் வந்து கட்டையை மாட்டிட்டு இந்த இதில் தண்ணி எடுப்பாங்க. நீங்கள் பழைய இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம சுப்பிரமணி தான் ஃபுல்லாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காப்புல. வாங்க கோயில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சுப்பிரமணி, எப்படிப்பா இருக்க? இதுக்கு முன்னாடி ரொம்ப பாலடைஞ்ச மாதிரிலாம்ப்பா இருந்ததுன்னா, சுப்பிரமணி, இந்த கோயில் உனக்கு விவரம் தெரிஞ்சு எத்தனை வருஷம் இருக்கும்? இது ஒரு 800-900 வருஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க பெரிய ஆட்கள். அவ்வளோ வருஷம் இருக்கும்ண்ணா. ஆனால் நான் முன்னாடி இந்த கோயிலெலாம் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் அந்த சைடுக்கு டோனோர் எல்லாம் போகும்போது பாலடைஞ்சு தான் கிடந்தது. ஆமாம். இப்போ க்ளீன் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? நான் ஒரு இது ப்ராசஸை ஒரு 3 மாதமாக எடுத்து திருப்பணி பண்ணிகிட்ருக்கேன். நீ தான் ஃபுல்லாக திருப்பணி பண்ணிகிட்டு இருக்க? எல்லாம் செருக்கிறது, முள் வெட்டுறது, எல்லாம் சுற்றி செருக்கி மேலே கோயில் மேலெலாம் ரொம்ப புல் பூண்டுன்னு சொல்லி ரொம்ப பூச்சி வெட்ட எல்லாம் மேலே கிடந்தது. எல்லாம் பிடுங்கி எடுத்து மருந்து அடித்து வச்சு எல்லாம் எடுத்து நீட் பண்ணியிருக்கேன். அடுத்து என்னால் முடிஞ்ச கோயிலுக்கு பெயிண்ட் அடிக்கணும். சரி, இப்போ வந்து இந்த கோயிலுக்கு இப்போ பெயிண்ட் அடிக்கிற வேலை அடுத்தால ஸ்டார்ட் பண்ண போறியா? அடுத்த வாரம் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, இதுக்கு செலவுலாம்? செலவு நானே பார்த்துவிட எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த கோயிலுக்கு வந்து விசேஷம் எடுக்கிற மாதிரி இருக்கா, இல்லைன்னா இதை க்ளீன் பண்ணி அப்படியே? நம்ம பெருமாள் பக்தன், பெருமாளுக்காண்டி திருப்பணி செய்கிறோம், அவ்வளோதான். இப்போ அந்த கோயில் எல்லாம் சுற்றி க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் போட்டிருக்கா? இல்லை, நான் தான் டெய்லி வந்து ஃபுல்லாக சுற்றி பிரகாரம் ஃபுல்லாக சுற்றி க்ளீன் பண்ணி தூத்து எடுத்து புல் இருந்தால் புல்லை பிடுங்கிறது, வைக்கிறது, எல்லாம் எடுத்து முள்ளுகளெல்லாம் வெட்டுறது நான் தான். சரி, ஓகே, வெரி குட். இந்த கோயிலை வந்து துப்புரவாக வச்சுருக்கிறது நம்ம ஃப்ரெண்டு சுப்பிரமணி தான். சுப்பிரமணி, இது என்னப்பா? கருடர். இது ஒரு கோயிலா? இது ஒரு சாமி கருடர். இதுதான் பெருமாளுக்கு. இது எத்தனை வருஷம் இருக்கும்? எல்லாம் ஒரே தான், 800-900 வருஷம். 900 வருஷம் கருடர். இது இந்த கட்டடம்? இது மடப்பள்ளி. இதில் தான் பெருமாளுக்கு நெய்வேத்தியம் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. மடப்பள்ளி.